ஆஹா. ம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜி அசிஸ்டன்ஸுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 1 மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனதர் மெத்தடு. இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம இன்னும் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மெத்தட் மூலமாக இருக்குது. அதாவது 4 வகையாக ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஆனால் அந்த ஃபார்மேட் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் எந்த ஃபார்மேட்டில் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒன்றா சால்வ் பண்ண முடியும். சும்மா ஒரு மெத்தட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா ஃபார்மேட்டையுமே சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்குறது செகண்ட் மெத்தடு, அதாவது செகண்ட் ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில், அதாவது dy/dx ஈக்குவல் டு f(x, y) டிவைடட் பை π(x, y), அதாவது டிவிஷன் இருந்துச்சுக்கோங்களா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இப்படி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்? இல்லை பாருங்க, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருங்க பாருங்க. dy/dx ஈக்குவல் டு y டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் tan of y டிவைடட் பை எக்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் பை ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷன் தான். பாருங்க, டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா y/x பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால நம்ம ப்ரீவியஸாக யூஸ் சொன்ன அந்த மெத்தட் படி நம்ம போட முடியாது. அதாவது செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் மெத்தட் படி நம்ம போட முடியாது. சரியா? ஏன்னா இதை அப்படி பிரிக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு vx அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும். சரியா? அப்போ இனிஷியல் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிஷன் இருந்துச்சு அப்படின்னா y ஈக்குவல் டு vx நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ y ஈக்குவல் டு vx எடுத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுல டிஃபரன்ஷியேட் பண்றது இதை பண்ணி v பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது கிடையாது. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இதுல v ஃபங்க்ஷன் தான், x ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த v x பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும், y டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் dy/dx நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ dy/dx என்ன வரும்? இது uv ஃபார்மேட்ல இருக்குது. அப்போ v அப்படியே வச்சுக்கிட்டு dx, அதாவது எக்ஸை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும், ஒன்றும் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம விட்டுடலாம். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். வி எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிவி டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு தேவை dy/dx தான். அப்போ நமக்கு என்ன கிடைச்சி, dy/dx இஸ் ஈக்குவல் டு v பிளஸ் எக்ஸ் இன்ட்டு dv/dx அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டுமே தூக்கி என்ன பண்ணணும், இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படிங்கிறத பாருங்க. டி எக்ஸ் இன்ட்டு dv/dx பிளஸ் v ஈக்குவல் டு இந்த y/x எப்படின்னு மாறும் பாருங்க. இங்கே y ஈக்குவல் டு vx இருக்குது. அப்போ நமக்கு வேணுங்கிறது y/x தான். அப்போ y/x ஈக்குவல் டு v நமக்கு மாறும். ரைட்டா? அப்போ v பிளஸ் tan ஆஃப் y/x தான். அப்போ என்ன v அப்படின்னு நமக்கு மாறும். சரி? அப்போ சிம்பிளாக நம்ம மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கிட்டு ஒரு v இருக்குது, இங்கிட்டு ஒரு v இருக்குது. அப்புறம் என்ன பண்ணலாம், v கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, x dv/dx ஈக்குவல் டு tan ஆஃப் v அப்படின்னு இருக்குது. tan v போட்டாலும் ஓகே தான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்க, இந்த மேல பாருங்க, இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா dv இருக்குது, இந்த பக்கம் v இருக்குது, இதுல x இருக்குது, இங்கிட்ட x இருக்குது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த tan கீழே கொண்டு வந்துடலாமா? அப்ப எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இது dv கீழே கொண்டு வரலாமா? கீழே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு, இந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னா மேல தான் இருக்கும். dv dx அப்படிங்கிறது மேல தான் இருக்கும், கீழே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும், மேலாக மாத்திக்கணும். அதாவது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது, நியூமரேட்டர்ல நம்ம மாத்திக்கணும். சரியா? அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப dv டிவைடட் பை tan v ஈக்குவல் டு இந்த x, இந்த dx எங்க போயிடும், மேல போயிடும். அப்ப dx டிவைடட் பை x அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்க, பழைய மெத்தட் படி பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் மாதிரி அதாவது செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம், வழக்கம் போல தான் இந்த ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணா, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணணும். அவ்வளோதான். இன்டகிரேட் பண்ணிட்டு பிளஸ் சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ tan v இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா dx. இந்த இதை நம்ம ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். கீழே இருக்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மேலே நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது என்ன ஒரு log x கிடைக்கும். அதே மாதிரி tan நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மேலே கிடைக்கும். சரியா? அப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இந்த tan எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dv டிவைட் பை tan அப்படின்னு sin θ டிவைட் பை cos θ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா
sin v டிவைடட் பைங்கிறது கீழே வந்து cos v ன்னு வரும். அதை மேலே நான் கொண்டு போய்க்கிறேன். அப்போ என்ன வரும் cos v அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். சரியா? இப்போ இதை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி கிடைச்சா என்ன கிடைக்கும் பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் ஒரு டேர்ம் இன்டெகிரேஷனில் கீழே இருக்குது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு மேலே கிடைச்சிச்சுன்னா அது என்ன எழுதிக்கலாம் லாக்னு எழுதிக்கலாம். அப்போ sin x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் cos x கிடைக்கும். ரைட்டா? அப்போ sin டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அதாவது sin v டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு cos v கிடைக்கும். ஸோ அதனால் இது எப்படி எழுதிக்கலாம் log of sin v அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க. இதுக்கு அதாவது இந்த டேர்மை நம்ம இன்டெகிரேட் பண்ண கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா log x அப்படின்னு கிடைக்கும். சீக்வல் டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா log sin v plus log c அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் சீன் போடாமல் log c அப்படின்னு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் அதாவது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம லிமிட் இல்லை பண்ணால் என்ன பண்ணுவோம் சம் கான்ஸ்டன்ட் வில் பி ஆடட். ரைட்டா? அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து வெறுமனே சி போட்டாலும் ஓகே தான், லாக் சி போட்டாலும் சேம் தான். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாக் சி எடுத்துருக்கோம். இது வந்து பெரிய இம்பாக்ட்லாம் கொடுக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாக் சி எடுக்குங்கிறது தப்பு இல்லை. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இது ரெண்டு பக்கமும் லாக் இருக்குதா வெளியில் எடுத்துடலாமா? அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க log ஆஃப் sin v c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது லாக் இருக்குது. அப்போ என்ன இருக்குது இந்த லாகையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க நமக்கு x is equal to c into sin v அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த vங்கிறத நம்ம மாற்றணும். ஏன்னா v அப்படிங்கிறது y by x. அப்போ எப்படி கிடைக்கும் பாருங்க c into sin of y by x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அப்போ ஆன்சர் x is equal to c sin y by x அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். another ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மெத்தட் தான். அதாவது f of x, y divided by pi of x, y அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா another எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சரி, இப்போ பாருங்க இந்த நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி டிவிஷன் ஃபார்மேட் இருந்துச்சு. என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா y equal to vx எடுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் with respect to x. அப்போ என்ன கிடைக்கும் dy by dx equal to v plus x into dv by dx அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ரைட், இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க dy by dx பதிலாக தான் என்ன பண்ணணும் v plus. அப்போ v plus x into dv by dx அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இந்த பாருங்க y by x அப்படின்னா என்ன மீனிங் பாருங்க y by x அப்படின்னா vன்னு அர்த்தம். ஈக்குவல் டு இங்கே பாருங்க y by x அப்போ v ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க இங்கே ஒரு v இருக்குது, இங்கே ஒரு v இருக்குது. ஸோ 2v இந்த மைனஸ் இந்த v ஸ்கொயர் இங்கிட்டு கொண்டு அப்போ என்ன கிடைக்கும் v ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி டிவைட் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ம் இந்த பக்கம் மைனஸ் இருக்கிறத கேன்சல் பண்ண என்ன பண்ணுங்க இந்த மைனஸாக மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ நம்ம ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்து அப்படி கிடைக்கும் பாருங்க. அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் 2v டிவைட் பை டிவி சீக்வல் டு இங்கே பாருங்க எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் இந்த டிவி டிஎக்ஸ் எல்லாம் கீழே கூடாது மேலே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் தலையில குப்புற மாற்றிடுங்க. அப்போ மாற்றிட்டு என்ன கிடைக்கும் பாருங்க dx divided by x equal to dv divided by v square minus 2v அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் இதை இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணணும் இன்டெகிரேட் பண்ணுங்க. அப்போ இன்டெகிரல் dx divided by x equal to இன்டெகிரல் dv divided by v square minus 2v அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கீழே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y dxன்னு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து log xன்னு போட்டுடலாம். சத்தம் கேட்குமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக அதை போட முடியாது. ஏன்னா இப்போ வந்து இதை கீழே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன் 2vன்னு கிடைக்கும், இதில் 2ன்னு கிடைக்கும். அப்படி ஒரு ஃபார்மேட் கிடையாது. ஏன்னா மேலே வந்து அப்படி கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி 1/டிவிஷனில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்மேட்ல இருக்குன்னு அல்ஜிபிரிக் நமக்கு தெரியும் ax ஸ்கொயர்டு by plus c அப்படிலாம் பார்த்துருக்கோம். ரைட்டா? இது வந்து ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுக்கணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 1 இது வந்து கிடையாது, இதுதான் ஃபங்க்ஷன். அப்போ 1 டிவைட் பை v ஸ்கொயர் மைனஸ் 2v அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே என்னது காமனாக இருக்குது v காமனாக இருக்குது. அப்போ v வெளியே எடுத்துட வேண்டியதான். அப்போ v எடுத்து என்ன கிடைக்கும் v மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ஈக்குவல் டு எப்படி எடுக்கும் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் a டிவைட் பை vன்னு வச்சுக்கோங்க பிளஸ் b டிவைட் பை v மைனஸ் 2. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எங்கிட்ட மல்டிப்ளை பண்ணுங்க, இதை எங்கிட்ட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ 1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை v இன்ட்டு v மைனஸ் 2 ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும் a இன்ட்டு v மைனஸ் 2 பிளஸ் b இன்ட்டு v அப்படின்னு கிடைக்கும் டிவைட் பை
v இன்ட்டு v மைனஸ் டூ அப்படின்னு நம்ம கிடைக்கும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். அப்போ ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும் 1 இருக்கும் ரைட்டா. சரி இப்போ என்னது a ஆஃப் v மைனஸ் டூ ப்ளஸ் bv ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த a அண்ட் b யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் டேக் v ஈக்குவல் டு 0 அப்படின்னு புட் பண்ணுறேன். அப்போ v ஈக்குவல் டு 0 புட் பண்ண இந்த இது வேலை முடிஞ்சிடும் ரைட்டா. இது b யோட வேல்யூ கிடைக்காது. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க a இந்த 0 மைனஸ் டூ ஈக்குவல் டு 1 கிடைக்கும் ரைட்டா. அப்போ என்ன a யோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்க மைனஸ் 2a ஈக்குவல் டு 1. அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. சரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா a ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் b யோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல v ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் புட் பண்ணுறேன். v ஈக்குவல் 2 புட் பண்ணா கிடைக்கும். இது ஜோலி முடிஞ்சிடும். அப்போ 2b ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அப்போ b ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும் பாருங்க. அப்போ 1/v இன்ட்டு v மைனஸ் டூக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா a வந்து என்ன இருக்குது மைனஸ் 1/2. அப்போ மைனஸ் 1/2v அப்படின்னு நம்ம கிடைக்கும். ப்ளஸ் b பதில் 1/2. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் v டிவைடட் இப்படின்னு கிடைக்கும் ரைட்டா. சரி இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ dv இன்டெக்ரல் dv டிவைடட் பை இது ரெண்டு ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா தனித்தனியாக இருக்கிறதுனால தனியாக அளிக்கிறேன். அப்போ மைனஸ் 2v ப்ளஸ் இன்டெக்ரல் dv டிவைடட் பை 2 இன்ட்டு v மைனஸ் 2 அப்படின்னு நம்ம கிடைக்கும். சரி இப்போ இதை சால்வ் பண்ண முடியாது, ஆனால் இதை சால்வ் பண்ணலாம் ஏன்னா தனித்தனியாக இருக்கா. சரி இப்போ பாருங்க v டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும் நமக்கு வந்து dv அப்படின்னு கிடைச்சோம் ரைட்டா. இப்போ இந்த ரிமைனிங் 1/2 என்ன பண்ணலாம் வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் 1/2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும் dv டிவைடட் பை v அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுலேயும் 1/2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ ப்ளஸ் 1/2 வெளியில் எடுத்துட்டா என்ன கிடைக்கும் இன்டெக்ரல் dv டிவைடட் பை v மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரி இப்போ இதை பாருங்க மைனஸ் 1/2 அப்போ என்ன கிடைக்கும் லாக் v அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இதில் பாருங்க 1/2 இதில் என்ன கிடைக்கும் இதில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க v டிஃபரன்ஷியேட் பண்ணால் dvன்னு கிடைக்கும். மைனஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் v மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா அப்போ இந்த பக்கம் இதுக்கு இந்த பக்கம் இருக்குது நமக்கு வந்து லாக் எக்ஸ்ன்னு இருக்குது ரைட்டா. அப்போ லாக் எக்ஸ் ஏன்னா இந்த இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் கிடைக்கும் லாக் எக்ஸ். அப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 லாக் v ப்ளஸ் ஹாஃப் லாக் v மைனஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா இப்போ பாருங்க ரெண்டுலையுமே என்னது காமனாக இருக்குது 1/2 காமனாக இருக்குது 1/2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ 1/2 ரிமைனிங் என்னது இந்த மைனஸ் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க லாக் ஆஃப் இதில் பாருங்க இந்த இடத்துல இங்கிட்டு போகும்போது இது இங்கிட்டு வந்துடும். இது பாசிட்டிவ்ல இருக்குது மைனஸ்ல இருக்குது. அப்போ லாக் வந்து மைனஸ் இருந்தால் எப்படி டிவிஷனில் எழுதிக்கலாம். அப்போ லாக் ஆஃப் v மைனஸ் 2 டிவைடட் பை v அப்படின்னு எழுதிக்கலாம் ரைட்டா. சரி இப்போ இந்த 1/2 நம்ம என்ன பண்ணணும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ எப்படி கொண்டு வரலாம் பாருங்க கீழே வந்து டிவிஷனில் 2 இருக்குது. அப்போ கிட்ட வரும் 2 log x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா இப்போ என்ன பண்ணுவது லாகில் தான் நம்ம லாகை தான் கேன்சல் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் இந்த 2 மேலே கொண்டு போயிட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு வரட்டா. அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டைம் அப்படியே நமக்கு வரும். சரி அப்போ என்ன பண்ணணும் இந்த லாகையும் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் பாருங்க ஏன்னா இங்கே வந்து லாக் என்ன பண்ணணும் ப்ளஸ் சி நம்ம வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம் ரைட்டா. அப்போ என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் சி ஏன்னா இந்த லாக் எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன பண்ணலாம் ப்ளஸ் லாக் சி அப்படின்னு போடுவோம். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்லேயே சொல்லியிருக்கோம் சீன் போட்டாலும் ஓகே அதான் லாக் சி போட்டாலும் சேம் தான். நம்ம ஒரு ஃபார்மேட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கோம் லாக் சி அப்படின்னு போட்டிருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து அது லாக் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சீன் மட்டும் ஆட் பண்ணாலே போதுமானது. பட் நமக்கு லாக் இருக்கிறதுனால லாக் சி அப்படின்னு போட்டுருக்கோம். சரி ரைட் அப்போ என்ன கிடைக்கும் இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் சி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து v மைனஸ் 2 டிவைட் பை v அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த v எங்களுக்கு கொண்டு வந்துங்க. அப்போ v எக்ஸ் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு v மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும் விக்கு பதிலாக நம்ம ஒய் பை எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ரைட்டா. அப்போ ஒய் பை எக்ஸ் சீக்வல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சி சீக்வல் டு ஒய் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா. சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பாருங்க இந்த பக்கம் 2 இருக்கா. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க ஒய் மைனஸ் 2x டிவைட் பை எக்ஸ்ன்றது ரைட்டா. அப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க ஒய் எக்ஸ் ஸ்கொயர் சி சீக்வல் டு எனக்கு அந்த பக்கம் இருக்குது ஒய் மைனஸ் 2x அப்படின்னு இருக்குது ரைட்டா. சரி இதை பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட். அப்போ இதோ ஒன்று பட்டன் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பக்கம் வந்து ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்து காமனாக வெளியே எடுத்து என்ன வேணாலும் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம். பட் இதோட பண்ணாலே போதுமான. சரி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து dy by dx is equal to f of x y ஓட pi of x y இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ஜஸ்ட் y is equal to vxன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஃபைனல் என்ன பண்ணணும் இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். சரியா ஃப்ரெண்ட்ஸ் எது சந்தேகம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.